வணக்கம். amrm ப்ரொடக்ஷன்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாஞ்சில் நாட்டு மட்டன் குழம்பு. நீங்கள் வாங்குகிற மட்டனில் கொழுப்பு இருந்ததுன்னா ஆயில் அளவை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. ஏன்னா கொழுப்புலேயே ஆயில் இருக்குது. என்வி சாப்பிடும்போது ஒரு வெஜிடேரியன் ஐட்டம் இருந்தால் திகட்டாது. செக் பண்ணி பாருங்கள். 1/4 கிலோ மட்டன் மஞ்சப்பொடி போட்டு கழுவி வச்சுருக்கு. 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 50 கிராம் பெரிய வெங்காயம், 100 தக்காளி, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, சுமார் 15 கிராம் பூண்டு, 10 கிராம் இஞ்சி, தேவைக்கு உப்பு, தனியா மிளகா பொடி கலந்தது 3 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 ஸ்பூன் பெப்பர் பொடி, 1 மிளகா வத்தல், 1 துண்டு பட்டை, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, கிராம்பு, 1 ஸ்பூன் கடுகு, 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். வேறு எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுட்டு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போடணும். கடுகு வெடித்த உடனே 1 மிளகா வத்தல் கட் பண்ணி போடணும். அடுத்து எடுத்து வச்சிருக்க மசாலாவை போடணும். பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா அரைச்சதை போட்டு நல்லா வதக்கணும். அடுத்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டு வதக்கணும் நல்லா. அப்புறம் கருவேப்பிலை, தக்காளி போட்டு வதக்கணும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மட்டன் போடணும். அப்புறம் உப்பு, மஞ்சப்பொடி போட்டு நல்லா கிளறி மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு கேஸை நல்லா குறைச்சி வச்சு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கணும். மிளகா பொடி, பெப்பர் பொடி, கரம் மசாலா, கலருக்கு 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். போடாமலும் பண்ணலாம். அதுக்கப்புறம் நல்லா வதக்கணும். அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். மூடி வச்சு நல்லா வேக வைக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை போட்டு இறக்கணும். கொத்தமல்லி இலை கிடைக்கல, அதனால போடல. வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.